ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். நம்ம வந்து ஒக்காபடி புக் அபித் சாரோட புக்கை வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். இந்த ரிவிஷனில் வந்து நம்ம சேனலில் புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, நான் பாட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறோம். அந்த பார்த்த கொஷின்ஸை வந்துட்டு பாட்டாக வந்து போடுறோம். எதுக்கு இந்த பாட் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறத வந்து ஒரு வீடியோவாக நானும் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். நீங்களும் ரிவிஷன் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பார்க்க மட்டும்தான் முடியும். ஸோ பாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குற டைம் வந்து நமக்கு கொஞ்சம் சேவ் ஆயிரும். அண்டு அதை பார்க்க பார்க்க நமக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம மசில் மெமரியில் நமக்கு ஸ்டோர் ஆகும் ஒரு குவிஸாக போடும்போது. ஸோ அதனால தான் வந்து இந்த பாட் ரெடி பண்ணியிருக்கேன். இது நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துட்டு இந்த லிங்க்கை நான் போட்டிருக்கேன். ஒகேப் பாட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லேர்ன் வித் அருணா டெலிகிராம் சேனலில் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லியுமே வந்துட்டு ஈவினிங் 7 மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு நம்ம இந்த பாட் போடுறோம். ஸோ படிக்கிறோம், அதை ரிவிஷனாக வீடியோஸ் பண்ணுறோம். இந்த குவிஸில் வந்து பாட் போடுறோம். எக்ஸாம் டைமில் ஒன்லி பாட் ரெகுலராக நம்ம சாட்டர்டே சண்டே மேரத்தான்ஸ் மாதிரி கூட படித்த எல்லா ஒகேப்ஸையும் வந்துட்டு நம்ம இங்கே போடலாம். இதுதான் வந்து புது ஒரு இனிஷியேட்டிவ். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்காம இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அபித் சார் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு 8 செட்டு இருக்குது ஒகேப் செட்டு. அதை வந்து டெய்லி 5 வார்த்தையாக நம்ம வந்து 16 நாளில் படிச்சிருப்போம். 16 டேஸ் 16 வீடியோஸ் இருக்கும். ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அதில் நம்ம பார்க்கலாம். இல்லைனா இப்போ கூட நான் வந்து 8 நாள் எடுத்துக்குவேன். ஒரு செட்டு 10 வார்த்தைகள். அதை நம்ம படிச்சுட்டு 25 குவிஸ் ஒரு நாளைக்கு. அது நம்ம போட வந்து அந்த வேர்ட்ஸ் கூட வந்து நம்ம பழக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு ரிவிஷன் செட்டு 1ஓட ஒரு 10 வார்த்தைகள். ஃபஸ்ட்டு வார்த்தை அப்ஸ்ட்ரியூஸ் அப்படிங்கிறது. அப்ஸ்ட்ரியூஸ்னால் என்னதுன்னா புரியலை. ஆப்ஸ்ட்ரியூஸ் புரியலை. அப்போது புரியலை அப்படின்னா என்னது? இன்காம்ப்ரிஹென்சபிள். காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு நமக்கு இங்கிலீஷில் வரும். ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. அதை புரிஞ்சு நீ காம்ப்ரிஹென்ட் பண்ணு அப்படின்னா அதை புரிஞ்சு நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னு. இன்காம்ப்ரிஹென்சபிள் புரியலை. அப்போ அந்த மீனிங் வந்துருச்சு. எனிக்மேட்டிக், எஸ்டோரிக், அப்ஸ்க்யூர், கிரிப்டிக் இதெல்லாம் வந்துட்டு சினோனிம்ஸ். எனிக்மேட்டிக், எஸ்டோரிக், அப்ஸ்க்யூர், கிரிப்டிக், ஆப்ஸ்ட்ரியூஸ் மாதிரியே தான் அப்ஸ்க்யூர் இருக்கும். ஆப்ஸ்ட்ரியூஸ் புரியலை, அப்ஸ்க்யூர் புரியலை, எனிக்மேட்டிக், எஸ்டோரிக், கிரிப்டிக், இன்காம்ப்ரிஹென்சிபிள். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ரொம்ப வேகாக இருக்குது, ஒன்றுமே நமக்கு புரியலை, படிக்கவே பிடிக்கல. ஏன்னா வேகாக இருக்குன்னா ஒன்றும் புரியலை நமக்கு. ஆப்ஸ்ட்ரியூஸாக இருக்குது. ஆம்பிகுவஸ், அம்பி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அம்பினா நம்ம அண்ணியன் அம்பி இருக்காங்கல்ல, மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நிலையிலே இருக்க மாட்டாங்க, அவன் கேரக்டரே புரிஞ்சுக்க முடியாது. ஸோ புரியலை. அம்பிகுவஸ், ஆம்பிவேலண்ட் எல்லாத்துக்கும் அதே மீனிங் தான். இன்எக்ஸ்பிளிசிட். எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளிப்படையான. இன்எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளிப்படை இல்லாமல் இருக்கிறது, ஹிட்டனாக இருக்குது. அப்போனா நமக்கு அது புரியாது. ஆன்டனிம்ஸ். ஆப்வியஸாக இதுதானே ஆப்வியஸ்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எவிடன்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு எவிடன்ஸ் காட்டணும் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக, அப்போ தான் அதுக்கு புரியும். எவிடன்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த எவிடென்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பேரண்ட், டிஸ்டிங்க்ட், லூசிட். அங்கே இன்எக்ஸ்பிளிசிட் பார்த்தோம், அப்போனா இங்கே எக்ஸ்பிளிசிட். ஆப்வியஸ், எவிடென்ட், அப்பேரண்ட், டிஸ்டிங்க்ட், லூசிட், எக்ஸ்பிளிசிட். எவிடன்ஸ் அண்ட் ஆப்வியஸ்க்கு சொல்லிட்டேன். அப்பேரண்ட்லி அப்படின்னு நம்ம எழுதும் போது போடுவோம். அப்பேரண்ட்லி அப்படின்னா வெளிப்படையாக, அப்பேரண்ட்லி அப்படின்ட்டு. எக்ஸ்பிளிசிட் இப்போ பார்த்துட்டோம். டிஸ்டிங்க்ட் அண்ட் லூசிடை மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்டிங்க்ட் அண்ட் லூசிட். அடுத்த வார்த்தை ஹாரண்டியஸ். ஹாரர் அதுலேயே இருக்குது. ஹாரர்னால் என்ன? பேய் படம் பயமுறுத்துற மாதிரி, அப்படி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாரர்னால் அப்போ ரொம்ப டெரிபிளாக இருக்குது, பார்க்கவே அசிங்கமாக, பிடிக்கவே இல்லைங்க, ஹாரராக இருக்குது, அருவருப்பா, அன்பிளசண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரைட், நான் வந்து பயமுறுத்தினேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ ஃப்ரைட்டன்ட் ஹிம்னா நான் பயமுறுத்திட்டேன், அந்த ஃப்ரைட்ஃபுல். அப்பாலிங்னா அப்பாலே போ, சாத்தானே அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அப்பாலே அந்த மாதிரி. ஹாரர், டெரிபிள், டெரர், அப்பாலிங் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரெட்ஃபுல் அண்ட் கிரிஸ்லி. ட்ரெட்ஃபுல் அண்டு கிரிஸ்லி இதுதான் புது வார்த்தை, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரெட்ஃபுல், ஃப்ரைட்ஃபுல். அப்பாலிங், அந்த அப்பாலே போ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். கிரிஸ்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக என்னது? ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரி நம்ம. ஏன்னா ஹாரர்னால் ஒரு பயமாகவும் சேடாகவும் ஒரு மனசில் இருக்குது. அப்போது ஆப்போசிட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக, காமாக, கன்சோல், பாசிஃபையிங். இந்த பாசிஃபைங்கை பார்க்கும்போது எனக்கு என்ன, இந்த பசிபிக் ஓஷன் ஞாபகம் வருது. அப்படியே கடலை பார்த்தாலே மனசு அமைதியாயிரும். பசிபிக் ஓஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிஃபையிங், காம், கம்ஃபர்ட், கன்சோல், பாசிஃபையிங் இதெல்லாம் ஆப்போசிட்ஸ். அடுத்த இம்மோலேஷன் அப்படின்னா பலி கொடுக்கறது, ஆஃபர் பண்ணுறது. இந்தாங்க இவனை வெட்டிக்கோங்க அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறது. ஆப்லேஷன், ஆஃபரிங், ஆப்லேஷன், இம்மோலேஷன், ஆப்லேஷன், ஆஃபரிங். அப்போ பலி கொடுத்துறது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் என்னது? உயிர் பிச்சு வர்றது. ரிவைவிங். இந்த
அப்படின்னாலே ரீஇன்ஸ்டால் பண்ணுறது, ரிவ்யூ அந்த மாதிரினா எகெயின் பண்ணுறதுன்னு ஒன்று. அப்போ உயிர்ப்பிச்சு வர்றது பலி கொடுக்கறது. ரிவைவிங், ரீவைட்டலைசிங், இன்விகோரேட்டிங். ரிவைவிங், ரீவைட்டலைசிங், இன்விகோரேட்டிங். இம்மாலேஷன், இன்விகோரேட்டிங். ரிவைவிங், ரீவைட்டலைசிங். இது ஆப்போசிட்ஸ். அப்போ மீனிங் என்ன? பலி கொடுக்கறது, ஆஃபர் பண்ணுறது. இந்தாங்க வெட்டிக்கோங்க, பலி கொடுங்க. ஆஃபரிங், ஆப்லேஷன். அடுத்து கிரீவஸ். இந்த கிரீவை பார்த்தோன்னே எனக்கு கிரேவ், இந்த கலர் அது ஞாபகம் வருது. என்ன சொல்கிறது, ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்து அவங்க அப்படியே கிரேவ் கலருக்கே போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் கிரீவஸ். இப்போ கிரீவ்னா கிரேவ் ஞாபகம் வரணும். ரொம்ப சிவியராக இருக்குது, சீரியஸாக இருக்குது, கிரிட்டிக்கலாக இருக்குது. அப்போ கிரிட்டிக்கலாக இருந்தால் என்ன சொல்கிறது, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும், வலி மிகுந்து இருக்கும். ஸோ ஹர்ட்ஃபுல். அஃப்ளிக்டிங், அகனைசிங். அஃப்ளிக்டிங், எகனைசிங். கிரீவியஸுக்கு அப்போ புதுசாக நம்ம வார்த்தை படிக்கிறோன்னா இந்த அஃப்ளிக்டிங் அண்ட் அகனைசிங் மட்டும்தான். ஆப்போசிட்டில் எதுவுமே இல்லை. ரொம்ப கரெக்டாக இருக்குது, எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, காமாக இருக்குது. நாட் இம்பார்ட்டன்ட், ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான அர்ஜென்ட்னா தான் கிரிட்டிக்கலான ஒன்று. இம்பார்ட்டனே இல்லாத ஒரு விஷயம் நான் இம்பார்ட்டண்ட். ட்ரிவியல்னா நான் இம்பார்ட்டண்ட். ட்ரிவியல்னா நான் இம்பார்ட்டண்ட். ட்ரிவியல், வினயல், காம் கம்ஃபர்ட், நாட் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் என்னது? கிரீவஸ்க்கு. அடுத்த வார்த்தை ஹைடியஸ். ஹைடு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா இல்லை, நம்ம அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ரொம்ப அக்லியாக இருக்கிறது. டிஸ்கஸ்டிங், வாச்சே அப்படி சொல்லுவோம்ல. ஆஃபுல், ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஒரு பேடான ஸ்மெல் வருது, அங்கனுக்குள்ள நிற்க கூட சிலருக்கு பிடிக்காது. ஐயோ ரொம்ப அருவருப்பாக இருக்குது, நிற்கவே முடியல அப்படின்னு சொல்கிறது டிஸ்கஸ்டிங், ஆஃபுல். லோத்சம், அபாமினபிள், டெஸ்பிகபிள். சின்னதாக இருக்கும், பெருசாக்கிறவா. ஸோ டிஸ்கஸ்டிங், ஆஃபுல், அபாமினபிள், டெஸ்பிகபிள், லோத்சம். ஆஃபுல், அபாமினபிள், டெஸ்பிகபிள், டிஸ்கஸ்டிங், ஹிடியஸ். ஸோ ஹைடு, ஒளிஞ்சுக்கிறாங்க, ஏன்னா நல்லா இல்லைன்னு நினைக்கிறாங்க. டிஸ்கஸ்டிங், ஆஃபுல், லோத்சம், அபாமினபிள், டெஸ்பிகபிள். அப்போ ஆப்போசிட்டில் ரொம்ப அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறது. அப்பீலிங்காக இருக்கீங்க பார்க்குறதுக்கே. ப்ளசண்ட், டிலைட் அப்படின்னாலே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. டிலைட் சம். அல்யூரிங், ALURANG, அல்யூரிங். அப்போ செமையாக இருக்குது, அல்லுது, பயங்கர மேக்கப், சூப்பராக இருக்கீங்க, அந்த மாதிரி அல்யூரிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பீலிங், அல்யூரிங், ப்ளசண்ட், டிலைட் சம். இதெல்லாம் ஹிடியஸோட ஆப்போசிட்ஸ். அடுத்து ஹாட்டி அப்படிங்கிறது. ஹச் போட்டுக்கோங்க, ஹச்சுக்கு பதிலாக என் போட்டு பாருங்களேன். நாட்டியாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சேட்டை பண்ணுறது, நாங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப தான் அப்படின்னு நினைக்கிறது, சுப்பீரியரான ஒரு ஃபீல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நாட்டியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர சண்டை போடுறது, அரகண்ட்டாக இருக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்பீரியர் ஃபீல் சொன்னோமா, சூப்பர் சிலியஸ், அரகண்ட், சூப்பர் சிலியஸ். கன்சீட்டட், CONCEITED, கன்சீட்டட். சூப்பர் சிலியஸ், கன்சீட்டட். ஸோ ஹாட்டினா நாட்டி ஞாபகம் வச்சுக்கணும், சுப்பீரியரான ஒரு ஃபீலு, அதை வச்சு சூப்பர் சிலியஸுங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி அவங்க சுப்பீரியராக இருக்கும் போது அவங்க ரொம்ப அரகண்ட்டாக நடந்துக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரகண்ட், கன்சீட்டட் அப்படின்னு. அப்போ ஆப்போசிட்ஸில் ரொம்ப அமைதியாக, ரொம்ப நல்லா இருக்காங்க, ஹம்பிளாக இருக்காங்க. டவுன் டு எர்த் தான், ரொம்ப பணிவாக பேசுகிறாங்க. டவுன் டு எர்த், ஹம்பிள். அன்பிரிட்டன்டியஸ். ப்ரிட்டன்ட் அப்படின்னா நடக்காத ஒன்றா ஒரு மாதிரி நடந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணி பேசுகிறது. இவங்க வந்து ரொம்ப ஹம்பிளான டவுன் டு எர்த்தான ஆள் இல்லை, அந்த மாதிரி ப்ரிட்டன்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ அன்பிரிட்டன்டியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடெஸ்ட்டுங்கிற வார்த்தை. நாட்டிக்கு ஆப்போசிட் வந்து மாடெஸ்ட், ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறது. சாரி காய்ஸ். அடுத்த சாரி, ஹேப்லெஸ். இதை பார்த்தாலே நமக்கு வந்து ஹோப்லெஸ் ஞாபகம் வரணும். ஹோப்லெஸ், ஹேப்லெஸ். ஹோப்லெஸ்னால் என்னது? ஹெல்ப் நமக்கு கிடைக்கல, நம்பிக்கையே இல்லாமல் போயிருச்சு. அன்ஃபார்ச்சுனேட், அன்லக்கி, மிசரபிள். வேறு என்ன வார்த்தை போடலாம்? டெரிபிள், இதெல்லாம் போடலாம். ஜினெக்ஸ்டு, JINXED, இதுதான் புது வார்த்தை. ஜினெக்ஸ்டு அப்படின்னா ஹோப்லெஸ்னால் ஜின்னெக்ஸ்டுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல், அன்லக்கியாக இருக்கிறது. மிசரபிள்னா ரொம்ப மிசரபிள் கண்டிஷன்னா ரொம்ப வேர்ஸ் கண்டிஷன், அந்த மாதிரி அர்த்தம். அன்ஃபார்ச்சுனேட், அன்லக்கி, மிசரபிள், டெரிபிள், ஜின்னெக்ஸ்ட். ஆப்போசிட்டில் வந்து ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆகுது, எல்லாம் எனக்கு கிடச்சிருச்சுங்கிற மாதிரி ரொம்ப பிளஸ்ஸிங் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. ப்ராஸ்பரஸ், ரொம்ப வளமாக ஃபீல் பண்ணுறது. அங்கே அன்ஃபார்ச்சுனேட் பார்த்தோம், அப்போ இங்கே ஃபார்ச்சுனேட். இம்பசைல் அப்படின்னா என்னதுன்னா முட்டாள். ஃபூல், இடியட், இதுதான் இம்பசைல். இம்பசைல்னா ஆக்சுவலி இடியட். இம்பசைல், இடியட். ஃபூல். இக்னரமஸ், ரொம்ப அவேர்னஸே இல்லாமல் நம்ம இருக்கிறோம், ஒரு மாதிரி இக்னரண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாள், எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்னரமஸ்.
டிம் விட் டிஐஎம்டபிள்யூஐடி டிம் விட். இந்த மாதிரி நம்ம இக்னரன்ஸாக இருக்கும், அவேர்னஸே இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட வெளிச்சம் அப்படியே டிம் ஆகிட்டே இருக்கும், முட்டாளாக ஆகிட்டு போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிம் விட், இக்னரமஸ், டிம் விட். இம்பசைல்னா இடியட், இக்னரமஸ், ஐ அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்களேன். அடுத்த ஆன்டினமன்ஸ் பார்த்தா அப்போ அறிவாளியாக இருக்கிறது, நம்ம பேசினாலே அது ரொம்ப ரீசனபிளாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறது. இன்டலெக்சுவல், ரீசனபிள், ரேஷ்னல், சகேஷியஸ். இது ஒன்று தான் பொது வார்த்தை, சகேஷியஸ், SAGACIOUS, சகேஷியஸ். அப்போ இம்பசைலுக்கு ஆப்போசிட் என்னது? சகேஷியஸ். என்னுடைய சகோதரன் அறிவாளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சகேஷியஸ் அப்படின்ட்டு. அடுத்த வார்த்தை இம்மியோர் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக மூடி வைக்கிற மாதிரி, என்க்ளோஸ்டு. கன்ஃபைண்டாக ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறது, கன்ஃபைண்டாக உள்ளே வச்சுக்கிறது. கேஜ்னா என்னது? என்கேஜ் அப்படின்னா ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி. டீடைன் பண்ணுறது, அடைச்சி வைக்கிறது. இன்கார்சரேட், காருக்கு உள்ளார நம்ம பூட்டி வச்சு உட்காந்துருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்கார்சரேட். இம்மியோர் அப்படின்னா என்னது? என்க்ளோஸ்ட், கன்ஃபைன்டு. என்கேஜ், டீடைன், இன்கார்சரேட். அப்போ ஆப்போசிட்டில் ரொம்ப விடுதலையாக ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி. லிபரேட், எமான்சிபேட், ஏட் அப்படின்னு சொல்லி முடியுது இம்மியோருக்கு. லிபரேட்னா இந்த இன்விஜுலேஷன் வந்து ரொம்ப லிபரலாக இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்கப்பா அப்படின்னு. ஸோ ஃப்ரீடம், அதுதான் லிபரேட். அந்த வார்த்தை கூட தான் இதுவும் மேட்ச் ஆகும். லிபரேட், எமான்சிபேட். சேர்த்து படிச்சுக்குவோம். லிபரேட், எமான்சிபேட். எதுக்கு இது? இம்மியோர், க்ளோஸ்டாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட், ஃப்ரீடமாக இருக்கிறது. இம்பாஸ். இதை பார்த்தாலே நமக்கு என்னென்னா இந்த பாஸ், PAUSE பாஸ் தான் ஞாபகம் வரணும். பாஸ்னா என்னது? நிறுத்தி வைக்கிறது. அப்போனா ஹால்ட் பண்ணுங்கள், தங்கிட்டு போகலாம், ஹால்ட் பண்ணுங்கள், தங்குறது, நிறுத்திக்கிறது ஒரு இடத்துல. டெட் எண்ட், இதுக்கு மேலே போக வழியே இல்லை, இதாங்க டெட் எண்டு. டெட் லாக் டெட் எண்ட், டெட் லாக்லாம் ஒன்று தான், ஹால்ட் ஒன்று தான். ஸ்டேல் மேட், இந்த செக்கில் வைப்பாங்க ஸ்டேல் மேட் அப்படின்னா ஃபைனல், அவ்வளோதான், ராஜாவுக்கு செக் வச்சுட்டாங்க, அடுத்த நகரவே முடியாது செக்கில். ஸோ டெட் எண்டுக்கு போயிடுச்சுல, ஸ்டேல் மேட். இதெல்லாம் வந்து மீனிங்ஸ். ஆப்போசிட்ஸ் என்னது? திருப்பி அதை வந்து ரினிவல் பண்ணுறது, அந்த எண்டிலேருந்து எகெயின் ஸ்டார்ட் ஆகுறது, ரினிவல் பண்ணுறது. ரிசம்ஷன், இதென்னா இந்த ரெஸ்யூம் பண்ணுறது, நம்ம பாஸ் பண்ணி வச்சுருப்போம்ல டிவியை, ரெஸ்யூம் பண்ணுவோம், திருப்பி ஆரம்பிச்சு விடுறது, ரிசம்ஷன். ரினிவல். கேரிங் ஆன், நிறுத்தாமல் இன்னும் அப்படியே கொண்டுகிட்டே போடுறது, கேரி பண்ணிக்கிட்டே போயிடுறது, கேரிங் ஆன். ஸோ அவ்வளோதான். நாளைக்கு செட்டு 2 நம்ம ரிவைஸ் பண்ணலாம். இப்போ படித்த இந்த 10 வார்த்தையை தான் நான் குவிஸாக வந்து 25 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 10 வார்த்தையிலேருந்து ரேண்டமாக 25 கொஸ்டின்ஸ். அதை வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு அந்த குவிஸை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகலாமா, இதில் வேறு ஏதாவது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், பார்க்கலாம். குட் நைட், பை பை.